This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தமிழ்நாட்டின் முக்கிய நீராதாரமான முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் கேரள அரசு அனுமதி கோரியுள்ளது. கேரளாவின் இந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் தமிழக அரசு இது பற்றி ஆலோசனை நடத்தியுள்ளது. முல்லையாறும் பெரியாறும் சேருமிடத்தில் உள்ள முல்லை பெரியாறு அணையிலிருந்து கீழ்த்திசையில் 366 மீட்டர் தூரத்தில் புதிய அணையை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் ஆய்வு செய்வதற்கான விண்ணப்பத்தை கடந்த ஜனவரி மாதத்தில் மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு கேரள அரசு அனுப்பியது. இதனை கடந்த மே 14ஆம் தேதி சுற்றுச்சூழல் வல்லுநர் மதிப்பீட்டுக் குழுவிற்கு அனுப்பியது சுற்றுச்சூழல் துறை. இந்த விண்ணப்பத்தில் ஏற்கனவே உள்ள முல்லை பெரியாறு அணைக்கு கீழே புதிய அணை கட்டப்படும் என்றும் தற்போதுள்ள அணை 128 ஆண்டுகள் பழமையானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அணை கட்டப்பட்டவுடன் பழைய அணை இடிக்கப்பட்டுவிடும் என்றும் கேரளா கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கான நீரை தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்ய இந்த புதிய அணை அவசியம் என்றும், புதிய அணை கட்டிய பின்னர் தமிழ்நாட்டிற்கு இப்போது வழங்குவதை விட அதிக தண்ணீரை வழங்க முடியும் என்றும் கேரள அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவின் இந்த விண்ணப்பம் வரும் 28ஆம் தேதிக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை மதிப்பீட்டுக் குழுவின் பரிசீலனைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் கேரளா அடுத்து முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலும் வேகம் காட்டுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழக நீர்வளத்துறை செயலர் சந்தீப் சக்சேனா உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய முல்லை பெரியாறு அணை, இதுதான் கேரளாவின் முழக்கம். தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமான இந்த அணையை சுற்றி கேரளா கட்டமைக்கும் புகார்கள் மற்றும் வழக்குகளை தொடர்ந்து இப்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. கடுமையான பஞ்சம் நிலவியதை அடுத்து மக்களை வாழ்விக்க ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்விக்கால் 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்டது முல்லை பெரியாறு அணை. அப்போதைய மெட்ராஸ் மாகாணமும் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் மேற்கொண்ட ஒப்பந்தப்படி 999 ஆண்டுகளுக்கு தமிழக அரசு முல்லை பெரியாறு அணையை குத்தகைக்கு எடுத்துள்ளது. அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் கூடலூரில் உள்ள வைகையின் துணை நதியான வைரவன் ஆற்றில் வந்து சுருளி ஆற்றுடன் கலந்து தேனி அருகே வைகை ஆற்றில் கலக்கிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் பாசனத்திற்காகவும் குடிநீருக்குமான ஆதாரமாகவும் இருப்பது முல்லை பெரியாறு. இந்த அணையால் தமிழ்நாட்டில் 2,13,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 152 அடி உயரம் கொண்ட முல்லை பெரியாறு அணையை கட்டி 128 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இதன் உறுதித்தன்மையை சந்தேகித்துக் கொண்டே இருக்கிறது கேரளா. 1978ஆம் ஆண்டு தமிழக கேரள அரசுகளின் ஒப்பந்தப்படி அணையின் நீர்மட்டம் 142 அடியிலிருந்து 136 அடியாக குறைக்கப்பட்டது. நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு அணை பலமாக இருக்கிறதென்றும் நீர்மட்டத்தை 142 அடியாக மீண்டும் உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் 2014ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரதான அணைக்கு அருகில் உள்ள பேபி அணையை பலப்படுத்தினால் அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை 2014, 2015, 2018, 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு அணையில் 141 மற்றும் 142 அடி வரைக்கும் 1 மாத காலம் வரை அணையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு அதன் பலம் நிரூபிக்கப்பட்டது. அணையின் உறுதித்தன்மை அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய அணை கட்டும் முயற்சியை 2007ஆம் ஆண்டு முதலே தீவிரப்படுத்தியது கேரளா. இடுக்கி மாவட்டம் குமளி ஊராட்சிக்கு உட்பட்ட தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் வனப்பகுதியில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணைக்கு கீழே 366 மீட்டர் தொலைவில்
புதிய அணை கட்டுவதற்கான இடத்தை கேரளா கண்டறிந்து மண் மற்றும் பாறை மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆராயப்பட்டது. புதிய முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளின் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து ஒப்பந்த நிறுவனம் ஒன்று 2011ஆம் ஆண்டு ஆய்வு மேற்கொண்டது. ஆய்வின் இறுதி அறிக்கையை மத்திய சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்தது. இந்த வரைவு அறிக்கையின்படி புதிய அணை கட்டுவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அப்பகுதியின் இனங்கள், தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காது மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மைக்கு தீங்கு விளைவிக்காது என குறிப்பிடுகிறது. புதிய அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியை 2021ஆம் ஆண்டு கேரளா துவங்கியது. சட்டப்பேரவையில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானின் உரையிலும் புதிய முல்லை பெரியாறு அணை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதிய விரிவான திட்ட அறிக்கையை வரும் மே 28ஆம் தேதி மத்திய சுற்றுப்புறச்சூழல் அமைச்சகம், மத்திய நீர் ஆணையம் மற்றும் மத்திய வனத்துறையிடம் சமர்ப்பிக்க உள்ளது கேரள அரசு. தற்போதுள்ள முல்லை பெரியாறு அணை தமிழக அரசின் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அணை தேங்கியிருக்கும் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் 8000 ஏக்கர் நீர்த்தேக்க பகுதிக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் குத்தகை வரி செலுத்தி வருகிறது. இந்த குத்தகை ஒப்பந்தம் 999 ஆண்டுகளுக்கு கையெழுத்தாகியுள்ளது. நீர்மட்டத்தை நிலைநிறுத்துவது, நீர் திறப்பு, பராமரிப்பு அனைத்தும் தமிழக அரசின் நீர்வளத்துறை பொறுப்பில் உள்ளது. கேரளா புதிய முல்லை பெரியாறு அணை கட்டினால் பழைய ஒப்பந்தங்கள் ரத்தாவதுடன் அணை பராமரிப்பும் இயக்கமும் கேரளாவின் கைவசம் போகும். புதிய அணை கட்டுவதற்கான கேரளாவின் முடிவிற்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆட்சேபம் தெரிவித்தபோது அதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் தமிழகமும் கேரளாவும் சமரசம் செய்து கொண்டால் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டலாம் என உத்தரவிட்டுள்ளது. எனவே கேரளா எவ்வளவு முயன்றாலும் புதிய முல்லை பெரியாறு அணை கட்ட உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு ஒப்புதல் தெரிவித்தால் மட்டுமே முடியும் என்பதே யதார்த்தம். புதிய தலைமுறைக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். முல்லை பெரியாறு அணையை இடித்து புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சிப்பதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கேரள அரசு செயல்படுவதாகவும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் புதிய அணை கட்டக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான கேரள அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான கேரள அரசின் சதித்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்றும் புதிய அணை கட்டுவதற்கான கேரள அரசின் கோரிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு மத்திய அரசும் தமிழக அரசும் அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாருடைய தமிழகத்தினுடைய உரிமையை இதை டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள். அதனுடைய குறைக்கப்பட்ட அளவினை முதல் கட்டமாக 136 அடி உயர்வதற்கும் பேபி அணை சிற்றணை பழுது நீக்கம் செய்யப்பட்டதற்கால் அதனுடைய முழு கொள்ளளவான 142 அடுத்தபடியாக 152 அடியை உயர்த்துவதற்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இந்த பிரச்சனை காவிரியுடைய நடுவர்மன்றத்தின் தீர்ப்பில் அடங்கியிருக்கிறது. ஆக முல்லை பெரியாறு அணையினுடைய அமராவதியினுடைய சர்ப்ளஸ் வாட்டர் காவிரியில் கலக்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் காவிரி நடுவர்மன்றத்தின் தீர்ப்பு உள்ளடக்கியதாக இந்த அணை இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. இதேபோல் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு கேரள அரசு தொடர்ந்து குந்தகம் விளைவித்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அணையின் உறுதித்தன்மையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த பிறகும் இத்தகைய முயற்சியில் ஈடுபடுவதை கேரள அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளை பாதிக்கும் செயல்களில் கேரள அரசு ஈடுபடுமேயானால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாட வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.